பேசிக்கா இந்த வருஷம் பிக் பாஸ்குள்ள வந்து எந்த கண்டஸ்டன்ஸுமே யாரு பேச்சையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அவங்க பேச்ச அவங்களே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஹோஸ்ட் பேசினாலாவது கேட்பாங்களா? அதுவும் கிடையாது. ஹோஸ்டுக்கே அங்க மரியாதை இல்லைங்கிற மாதிரி தான் அங்க நடந்துட்டு இருக்கு. கடைசிக்கு பிக் பாஸ் சொன்னா மட்டும்தான் கேக்குறாங்கன்ட்டு நம்ம இருந்தோம். அதுவும் இப்ப போச்சு. பிக் பாஸ் பாட்டுக்கு அவர் பேசிட்டு இருக்க, நம்ம எஃப்ஜே இங்க ஒரு பக்கம் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனை ஏன் இன்னும் வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்கன்னு தான் எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவனுக்கு ரெட் கார்டே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவன் எல்லோ கார்டுல இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன பிரச்சனையாச்சுன்னா, வீட்டை மாத்துறேன்னு சொல்லிட்டு உள்ள வர்ற எல்லாரும் அழுக மட்டும்தான் செய்யறாங்க. ஒயில்ட் கார்டா ஒரு 4 பேர் வந்தாங்களா, பேசுன்னு பேசினாங்களா, அதுல நம்ம திவ்யா லீடரும் ஆனாங்க. சரி தலையான பிறகு சரி இந்த வீடு மாறும், இனிமே எபிசோட்ஸ் மாறும்னு நம்ம ஆடியன்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். பேசிக்கா நானும் அப்படிதாங்க பாக்குறேன். இத்தனை நாள் நான் பிக் பாஸ் பாக்கல, இப்பதான் வயல் கார்டுக்கு அப்புறம் தான் பாக்குறேன். சரி நல்லா போகுமோன்னு நினைச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதே அளவுதான் போயிட்டு இருக்கு. இவங்க இத கத்தல்து, அதான் அவங்க கத்தல்து, இவங்க கத்தல்து, யாரு கத்தல்து, நமக்கு எதுன்னே புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க. சரி ஒரு டாஸ்க வச்சாலாச்சும் அதை மட்டுமே பேஸ் பண்ணி போயிருவானுங்கன்னு நினைச்சா டாஸ்க்கும் படுமோசமா இருக்கு. டாஸ்க்ல ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பிக் பாஸ்க்கே வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி கேவலமா நடந்துகிட்டது இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. எப்படின்னு எனக்கும் தெரியலைங்க. என்னமோ பண்றாங்க. அதுல மேனேஜரா நம்ம திவ்யா இருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜரா பாரு இருக்காங்க. பாரு சொல்லவே தேவையில்லை, சும்மாவே எந்த பேச்சும் கேட்காது. சரி அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாலாச்சும் அவ பேச்ச மத்தவங்க கேட்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல. இப்ப அதுவும் கிடையாது. மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்குமே சண்டை பிச்சுக்கிட்டு போகுதுங்கும் போது அந்த வீட்டை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம திவ்யாவும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, ஒன்னும் முடியல. அவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கலி அவங்க உள்ள வரும்போது வீடே கத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்களே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இததான் மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸும் சொல்றாங்க. ஆமா, நம்மளே எதுவும் சொல்றதுக்கு இல்ல, அவங்க அப்படி சொன்னாதான் கேட்பாங்க போலன்னு நினைச்சா அப்படி சொல்லியும் கேட்கல. ஒரு கட்டத்துல அவங்க மேனேஜர் பொசிஷன் போயிடுச்சு. அடுத்து வந்ததுதான் நம்ம விக்கல் விக்ரம். இவரு வந்த உடனே அப்படியே சூப்பரா போதேன்னு நினைச்சா 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் மொத்தமா போயிடுச்சு. அவரு ஒரு பக்கம் நீ பேசாது நீ கேளுன்னு சொல்ல, நம்ம திவ்யாவே இருந்துச்சு கம்ப்யூட்டர்கிட்ட சண்டை போட. கம்ப்யூட்டருக்காக துஷார் வந்து கேக்குறாரு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே, துஷாரும் வந்தாரு. அடுத்து நம்ம திவ்யா துஷார்கிட்ட சண்டை போட மாத்தி 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 இப்ப எக்ஸ்ட்ராவா 4 பேர் சண்டை போடுறதுக்கு தான் உள்ள இருக்காங்க. அப்படித்தான் சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம விக்கல் சிக்கிறோம், எனக்கு இதுவே போதும், நான் இதோட கிளம்பிடுறேன், மேனேஜர் பொசிஷனை நான் விட்டாடுறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் பொசிஷனை கொடுத்துட்டாரு. இப்ப இதுக்கப்புறம் யார் லீட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு அந்த பேஜ குத்தறதுக்குள்ள ஒரு பிரச்சனை. நம்ம பிக் பாஸே இப்பதான்டா சொன்னேன், ஏன்டா இப்படி பண்றீங்கிற அளவுக்கு பேச்சு வருது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம தீபக் அவர் ஒரு பக்கம் எஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பிக் பாஸ மாத்தலாம், நம்மளும் இங்க உள்ள வந்தோமே, நம்மளாலையும் ஒண்ணும் முடியலங்கிற மாதிரி. பேசிக்கலி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. எவனும் யாரு பேச்சையும் கேட்கறதா இல்லைங்க. உள்ள கெஸ்டா வந்த தீபக்கே இந்த நிலைமைனா உள்ள ஆல்ரெடி 4 வாரமா இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு இப்ப போன ஒயில்ட் கார்டு என்ட்ரிக்கெல்லாம் எந்த நிலைமைன்னு எனக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலா சனிக்கிழமை எபிசோடுக்கு தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிக் பாஸே கதை வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹோஸ்ட் என்ன பண்ண போறாருங்கிறதுலாம் நான் ஈகரா வெயிட் பண்றேன். பார்ப்போம்.